இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிப்போம். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு, இன்கம்மு, அட்வர்டைஸிங், கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்படின்னா நார்மலாகவே அதாவது பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் காமன்லி நோன் அஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொன்னாலே நார்மலாக அந்த காமன் நேம் சொன்னோம்னா எந்த பேரை குறிக்கும் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை தான் குறிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திஸ் இஸ் பிகாஸ் ப்ரைஸ் இஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் ஃபேக்டர் அஃபெக்டிங் டிமாண்ட். அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மெஷர்ஸ் த ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த குவான்டிட்டி டிமாண்ட் டு சேஞ்ச் இன் த ப்ரைஸ். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் ஏதாவது அந்த ப்ராடக்டில் வந்து ஒரு ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகுதுன்னா டிமாண்டில் நமக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ், டிமாண்ட் வந்து வேரியஸ் ரியாக்ஷன் பண்ணணும். ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுறதுனால வந்து டிமாண்ட் வந்து நமக்கு வேரியஸ் ஆகுது. அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகேங்களா? இதில் இப்போ எப்படி வந்து டிகிரிஸில் வந்து 90 டிகிரி, 180 டிகிரி, 30 டிகிரி, இந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிகிரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு லெவல்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லிட்டோம். இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் பக்கம் இருக்குது. இந்த 5 டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை தான் இந்த கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், செகண்ட் ஒன் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், யூனிட்டரி, எலாஸ்டிக். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்னென்னு போய் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் தான் போய் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தோன்னா அதாவது the demand is said to be perfectly elastic when a slight change in the price. சின்னதாக ஒரு சேஞ்சஸ் ப்ரைஸில் நடந்தாலுமே இன்ஃபினிட் சேஞ்ச் இன் இட்ஸ் குவான்டிட்டி டிமாண்டட். ஓகேங்களா? சின்னதாக லிட்டில் பிட்டாக ஒரு சேஞ்சஸ் நடந்தாலுமே ப்ரைஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரைஸில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனாலுமே இன்ஃபினிட் சேஞ்ச் இது வந்து போயிட்டே இருக்கும். டிமாண்ட் வந்து இன்ஃபினிட் சேஞ்ச், அது கணக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சச் ஆஸ் ஈவன் a small rise in the price of a commodity can result greater fall in demand even to zero. சப்போஸ் வந்து கொஞ்சமாக அதிகரிக்குது, ப்ரைஸ் வந்து ஹை ஆகுது அப்படின்னா அந்த டிமாண்ட் அந்த கமாடிட்டியோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 0 கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா in some cases a little fall in the price can result in the increases in demand to infinity. அதே ப்ரைஸ் ஃபால் ஆனதுன்னா நமக்கு வந்து டிமாண்ட் என்ன ஆகுது, இன்ஃபினிட் ஆகுது. அதே வந்து கொஞ்சம் அதிக ஸ்மால் ரைஸ் ஆனிச்சுன்னா நமக்கு டிமாண்ட் வந்து 0 கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் த டிமாண்ட் கர்வ் இஸ் ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸில் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா ப்ரைஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 0 கூட போகும். அதே வந்து ப்ரைஸஸில் வந்து கொஞ்சம் கம்மியானுச்சுன்னா டிமாண்ட் வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டோட சிம்பிள் இது, இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த லைனுக்கு பேர் ஸ்ட்ரைட் லைன், ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? இன்ஃபினிட்டாக இருக்கும். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்டில் சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் வந்து 0 ஆகிடும். அதே கொஞ்சம் ஃபால் ஆனிச்சுன்னா என்னாகும், இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் பார்த்தோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். elasticity price is equal to 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? when there is no change in the demand for a product due to the change in price. ப்ரைஸ் சேஞ்ச் ஆனாலுமே இங்கே என்ன ஆகும் அப்படின்னா டிமாண்டில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, நோ சேஞ்ச் இன் த டிமாண்ட். தென் த டிமாண்ட் இஸ் சைட் த பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அதாவது ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது டிமாண்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை அப்படின்னா அந்த டிமாண்ட் பேர் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட்.
ஹியர் த டிமாண்ட் கர்வ் இஸ் எ வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன். இப்போ வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்டில் நம்ம என்ன பார்த்தோம், அது வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன்னு பார்த்தோம். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் எலாஸ்டிக் டிமாண்டை வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு பார்க்கணும். விச் ஷோஸ் தட் த டிமாண்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு irrespective ஆஃப் சேஞ்ச் இன் த ப்ரைஸ். என்ன நடந்தாலும் ப்ரைஸில் சேஞ்சஸ் இருந்தாலுமே டிமாண்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, அன்சேஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து 10 ரூபியாக இருக்கும் போது எனக்கு 5 தான் வேணும், 5 தான் வேணும். அதே வந்து 20 இருந்தாலும் எனக்கு 5 தான் வேணும், 30 இருந்தாலும் அதே தான் வேணும். சேம் டிமாண்ட் வந்து வெர்டிக்கல், அது ஃபுல்லாக நம்ம டாட் வச்சு ஒரே ட்ரா பண்ணோம் அப்படின்னா வெர்டிக்கல் லைனாக வரும். பர்ஃபெக்டில் ஹரிசாண்டல் இப்போ ஸ்ட்ரைட்டாக வரும். இதே வந்து வெர்டிக்கல் வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்டாக வரும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாதனால எலாஸ்டிசிட்டிக்கு வந்து ப்ரைஸ் வந்து 0. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாதனால 0 அப்படின்னு நமக்கு போடுறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். இபி கிரேட்டர் தென் 1 then demand is relatively elastic when the proportionate change in demand. அதாவது ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால கிரேட்டர் தென், அதாவது நிறைய பெரிய லெவலில் வந்து டிமாண்ட் சேஞ்ச் ஆகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். அதாவது ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹியர் த டிமாண்ட் கர்வ் இஸ் கிராஜுவலி sloping which shows that change in quantity 5 to 10 greater than change in the price level to 10 change in demand. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குது இந்த டயக்ராம் தான் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டுக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் P1 ப்ரைஸ் வந்து 11 ரூபாயாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 ப்ராடக்ட் தான் வாங்குகிறோம். அதே வந்து ஒரே 1 ரூபி வந்து நமக்கு கம்மியாகும் போது 10 ரூபா, ஒரே ஒரு ப்ரைஸ் லெவல் வந்து 1 ரூபா தான் கம்மியாகுது, நம்ம வந்து 10 யூனிட் வாங்குகிறோம். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், வந்து ப்ராடக்ட் வந்து 10 ரூபா, அதாவது ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 ரூபியாக இருக்கும் போது நம்ம வந்து 5 யூனிட்ஸ் தான் வாங்குகிறோம். அதே வந்து P2 ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ், ஒரே ஒரு ரூபா தான் கம்மியாகுது, நம்ம வந்து டிமாண்ட் வந்து பெரிய லெவலில் வந்து சேஞ்ச் ஆகுது, நம்ம வந்து 10 வாங்குகிறோம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் தான் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வந்து நம்ம ஃபார்முலா போடுவோம் பார்த்திங்களா, ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ டிவைடட் பை லோ வேல்யூ, ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ டிவைடட் பை லோ வேல்யூ, இல்லாட்டி உங்களுக்கு நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ, இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து 11 மைனஸ் 10 ருபீஸ், அதாவது என்னென்னா ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற நியூ வேல்யூ வந்து பார்த்தோன்னா 11 ரூபா, அதை போட்டிருக்கோம். அதுக்கடுத்து மைனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ருபி, நியூ வேல்யூ டிவைட் பை நியூ. அப்போ வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 10% வந்து நமக்கு இதுக்கு ஆன்சர் வரும். இந்த இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 10% வந்து ஆன்சர் வரும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதுக்கு போட்டோம் அப்படின்னா ப்ரைஸ்க்கு போட்டோம். அதே சேம் டைமில் டிமாண்டுக்கு போட்டோம்னா 5 வந்து நியூ ப்ரைஸ் வந்து, அதாவது ஓல்டு ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5 இங்கே இருக்குது இன்ட்டு 100% நமக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா 100% வந்து நமக்கு ஆன்சர் வரும். 10 மைனஸ் 5 டிவைட் பை 5 இன்ட்டு 100%. இதுதான் நம்ம இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 10 மைனஸ் 5 டிவைட் பை 5 100% வந்து சேஞ்ச் இன் டிமாண்ட். சேஞ்ச் இன் ப்ரைஸ் வந்து 10%, அதாவது 11 மைனஸ் 10 டிவைட் பை 10 இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் வைஸ் போட்டோம்னா 10% வந்து நமக்கு ஆன்சர் வருது. ஓகேங்களா? இப்போ அதாவது ப்ரைஸ் வந்து 10% சேஞ்ச் ஆகும்போது டிமாண்டில் வந்து 100% வந்து சேஞ்ச் ஆகுது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். இதுதான் வந்து ப்ரைஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்போது 1 ரூபா கம்மியானாலுமே நமக்கு வந்து டிமாண்ட் வந்து எவ்வளோ ஆகுது, 2 மடங்கு அதிகரிக்குது. அதான் கிரேட்டர் தென், அதிகமாக இதாகிறதுனால இது வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட்.
நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா ஃபோர்த் ஒன்று ரிலேட்டிவ்லி இன் எலாஸ்டிக் டிமாண்ட். இப்போ முன்னே வந்து நம்ம தேர்ட் ஒன் வந்து பார்த்தப்ப என்ன ஆனிச்சு அப்படின்னா, அதாவது கிரேட்டர் தென் ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும், அதாவது 1% சேஞ்ச் ஆகும் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டில். டிமாண்டோட லெவல் பார்த்தோன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும், கிரேட்டர் தென்னாக இருக்கும். அதே வந்து இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தோம்னா ரிலேட்டிவ்லி இன் எலாஸ்டிக் டிமாண்ட். ரிலேட்டிவ்லி அதாவது ப்ரைஸ் லெவல் வந்து சேஞ்சஸ் நிறையா வரும். ஸ்மாலர் தென் சேஞ்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டியில் வரும். அதாவது சேஞ்ச் இன் த டிமாண்ட் ப்ராடக்ட் இஸ் லெஸ் தென் சேஞ்ச் இன் த ப்ரைஸ். ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக லெஸ் தென் சேஞ்சஸ் ஆகும், ப்ரைஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஆனால் டிமாண்ட் பார்த்தோன்னா லெஸ் தென் சேஞ்சஸ், கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது இன்னொன்று, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த எலாஸ்டிசிட்டி லெஸ் தென் யூனிட்டி, சிங்கிள் லெவலில் தான் வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியர் த டிமாண்ட் கர்வ் இஸ் ஸ்டீப்லி ஸ்லோப்பிங் which shows that the change in the quantity from 0Q1 to 0Q2. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் தென் சேஞ்சஸ் ஃபார் OP1 OP2. இதுதான், அதாவது P1க்கும் Q1க்கு பாருங்கள், இதை வந்து ப்ரைஸ் வந்து P2வில் வந்து நிறைய 5 பக்கமாக கம்மியாகுது ப்ரைஸ் வந்து. இப்போ 10 rupees வந்து P1னா P2 வந்து 20 rupees. இது வந்து 5 rupee அப்படின்னா 10 rupeesனால் P2 வந்து 5 rupee கம்மியாகுது, 5 rupees பாதி கம்மியாகுது. ஆனாலுமே குவான்டிட்டி வந்து இப்போ 5 வாங்குறாங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னா 4 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து ஸ்மாலர் தென் சேஞ்சஸ் தான் வந்து, இது வந்து லெஸ் தென் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க 1. இது வந்து ரிலேட்டிவ்லி இன் எலாஸ்டிக் டிமாண்ட். அது வந்து ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டில் பார்த்தோன்னா கிரேட்டர் தென், ரிலேட்டிவ்லி இன் எலாஸ்டிக் டிமாண்டில் பார்த்தோன்னா லெஸர் தென் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். இப்போ எந்த லெவலுக்கு டிமாண்ட் சேஞ்ச் ஆகுதோ அந்தளவுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். எந்த அளவுக்கு ப்ரைஸ், அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் லெவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் EP is equal to 1. The demand is unitary elastic when the change in the price of a product results same changes in the quantity demand. Shape of the demand curve rectangular hyperbola, ரெக்டாங்குலரில் இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. which shows that area under the curve is equal to 1. Here OP price 1க்கும் 2க்கும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 0 ப்ரைஸு ஆர் Q குவான்டிட்டி இது எல்லாமே சேமாக இருக்கும். அதே மாதிரி P1 R1 குவான்டிட்டி இது எல்லாமே சேமாக தான் வரும். எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கோ அந்தளவுக்கு சேஞ்சஸ் டிமாண்ட்லேயே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் பார்த்தோம்ல, அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த PO RO அண்ட் QO இந்த இதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் இருக்க எல்லாமே வந்து சேமாக இருக்கும். அதே வந்து P1 R1 Q1 இந்த 3 வந்து சேமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இதில் வந்து ப்ரைஸ் 2 குவான்டிட்டி 2 வந்துன்னா இந்த காலம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேபிள்ஸ் பார்த்தாலும் ஃபுல்லாகவே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் வந்து எலாஸ்டிசிட்டி ப்ரைஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா டிகிரிஸ் ஆர் லெவல்ஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இன்ஃபினிட்டியாக வருது, அதாவது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். இன்ஃபினிட் அதாவது ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்கும் போது டிமாண்டில் வந்து இன்ஃபினிட்டாக ஸ்மால் ப்ரைஸில் வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்கும் போது டிமாண்டில் வந்து இன்ஃபினிட், இது வந்து அளவிடவே முடியாது, கணக்கிடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு டிமாண்ட் சேஞ்ச் ஆகிறது வந்து நம்ம வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஹரிசாண்டலில் ஸ்லோப் ஆகும், டிமாண்ட்க்கு வந்து ஹரிசாண்டலில் வரும். அதே வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டி ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக். வாட் எவர் இட் வில் பி சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ் மீன்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது டிமாண்டில், அந்தளவுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்லி இன் எலாஸ்டிக் டிமாண்ட் சொல்லுவோம். இந்த கர்வ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெர்டிக்கலில் வரும். அதுக்கடுத்தது எலாஸ்டிசிட்டி, இது வந்து 5th ஒன்றா நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக டேபிளில் 3rd கொடுத்துருக்கோம். யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா
ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்வ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வரும், நமக்கு வந்து இந்த கர்வ் வந்து இந்த பிளேஸில் வந்து சேஞ்ச் ஆகி இப்படி வந்து ஸ்லோப் ஆகி வருது பார்த்தீங்களா, அதுதான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலோ அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைஸ்லேயும் எந்த சேஞ்சஸ் ஆகுதோ டிமாண்டில் அந்த லெவலுக்கு சேஞ்சஸ் ஆகிறது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து ப்ரைஸ் சேஞ்சஸும் இதே மாதிரி டிமாண்ட் சேஞ்சஸ், குவான்டிட்டி சேஞ்சஸ், குவான்டிட்டி எந்த லெவலுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதே லெவலுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகிறது வந்து யூனிட்டரி எலாஸ்டிக் சொல்கிறோம். அதே வந்து இன்எலாஸ்டிக் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதில் எத்தனாவதாக பார்த்தோம் அப்படின்னா 4th பாயிண்ட்டாக பார்த்தோம். இதில் வந்து ப்ரைஸஸில் வந்து ஹையர் லெவலில் சேஞ்சஸ் ஆகும், ஆனால் டிமாண்டில் வந்து பார்த்தோம்னா லிட்டில் பிட் தான் சேஞ்ச் ஆகும். இது வந்து லெஸ்ஸர் தென், இது வந்து என்ன சொல்லுவாங்க, லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து இன்ரியாலிஸ்டிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்டில் பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 1. ப்ரைஸில் சின்ன சேஞ்சஸ் ஆனாலுமே டிமாண்டில் நிறைய டிஃபர் தெரியும். இது வந்து பார்த்தோன்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்எலாஸ்டிக், எலாஸ்டிக், இது வந்து ஸ்டிப்பர், இது வந்து ஃப்ளாட்டர், கிரேட்டர் தென். அவ்வளோதான். இந்த 5 தான் டெர்மினாலஜிஸ். இதெல்லாம் நியூமெரிக்கல் வேல்யூ, டிஸ்கிரிப்ஷன், ஷேப் ஆஃப் த டிமாண்ட் கர்வ். தட்ஸ் ஆல். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், imperfectly inelastic, unitary elastic, inelastic, elastic. The degrees of price elasticity of demand. Thank you for your watching.